இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டான லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். நான்வெஜ் டேஸ்ட்ல சுவையான தட்டைப்பயிறு குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கேப்சிகம் பொரியலும். 150 கிராம் தட்டைப்பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல ஒரு விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டா சூடேறிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு. வெங்காயம் பூண்டெல்லாம் லைட்டா வதக்கினதும் இதுல 4-5 கறிவேப்பிலை இலைகளும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்க்கிறேன். தேங்காய் துருவலை லைட்டா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுத அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் 15 போல சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு பதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தா கட் பண்ணி சேர்த்துட்டாங்க. இது கூட 5-6 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது சேர்த்தாலும் இப்ப சேர்க்கும் போது நல்லா கமகமன் வாசனையா இருக்கும். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். இது கூட ஒரு பெரிய தக்காளிய அரைச்சு சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். இப்ப ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பெரிய உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா கட் பண்ணிக்கங்க. இந்த மசாலாலையே 2-3 நிமிஷத்துக்கு கிழங்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இந்த கிழங்கு வெந்து வர்றதுக்கு 6-7 நிமிஷம் ஆகும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்கெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கிழங்கோட தன்மையை பொறுத்து டைம் முன்ன பின்ன ஆகும், அதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்ததுல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா அதனோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கடைசி அதுல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். இந்த மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்ல கமகமன் வாசனையா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான கேப்சிகம் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் இதுல 2 காஞ்ச மிளகாவும் 1/2 கப் பொடியா கட் பண்ண வெங்காயமும் சேர்த்திருக்கேன். இந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து கறிவேப்பிலை லைட்டா வதக்கிட்டு இதுல 400 கிராம் கேப்சிகத்தை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும். ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஃப்ளேம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில அப்படியே விட்டுறாம ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கிறேன். கட் பண்ணிட்டோம்னா இதோட சேர்ந்து ஈஸியா அரைபற்றும்.
சின்ன சைஸ்க்கு 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2-3 கறிவேப்பிலை இலைகள். இத தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி போடாம ஓப்பன்லயே ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷத்துலயே குடமிளகா கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்துரும். இப்ப கேப்சிகம் கரெக்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் நம்ம அரைச்ச தேங்காய் கலவையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸி டேஸ்டி கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.